நிறைய பேரோட அக்கௌண்ட் வந்து சஸ்பென்ஸ் ஆகுது, இல்லை என்னோட அக்கௌண்ட்டுக்கு வந்து பாலிசி வயலேஷன் வந்து என்னோட ஃபியூச்சர் மெசேஜ் அக்சஸ் பண்ண முடியலை. இந்த மாதிரி நிறைய இஷ்யூ வந்து இன்ஸ்டாகிராமில் நம்ம தமிழ் கம்யூனிட்டியில் நிறைய பேர் இதை வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. நான் ஆல்ரெடி நிறைய அஃபிலியேட் மார்க்கெட்டிங் டீச் பண்ண நிறைய இன்ஃப்ளூயன்ஸருக்கும் இந்த ப்ராப்ளம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு டிஎம் பண்ணியிருந்தீங்க. நிறைய பேர் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படி இப்படின்னு நிறைய வீடியோஸ் வந்து நான் இன்ஸ்டாலையும் பார்த்தேன். சரி, இப்போ இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்கலாம். இது வந்து எதனால இந்த ப்ராப்ளம் வந்திருக்கு, நாங்கள் மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்க அந்த 12 அக்கௌண்ட்ஸ்க்கும் எங்களுக்கு ப்ராப்ளம் வந்துச்சா, இதை எப்படி நம்ம ப்ரிவெண்ட் பண்ணுறது, ஒரு சைடு வந்து எதனால வந்திருக்கு, இன்னொரு சைடு வந்து இது எப்படி நம்ம ப்ரிவெண்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அஸ்ரஃப் டாக். ஐ எம் அஸ்ரஃப். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு ஆல்ரெடி ஒரு எக்ஸிஸ்டிங் இன்ஃப்ளூயன்சராக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் இப்போ தான் இன்ஃப்ளூயன்சர் ஆகணும்னு உங்களோட பேஜை க்ரோ பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் மஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இதை நான் வந்து ஒரு 3 கேட்டகரியாக வந்து பிரிச்சுருக்கேன். 3 ரீசன் இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா, டெம்பரவரியாக ஒரு சில பேருக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து வந்திருக்கு. எப்படின்னா சஸ்பென்ஷன் சொல்லி வந்திருக்கலாம், இல்லை ஃப்யூச்சர் ஆக்டிவிட்டியை வந்து அக்சஸ் பண்ணாமல் வந்திருக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு கேட்டகரி பர்சனுக்கு வந்து இஷ்யூ வந்திருக்கு. செகண்ட் கேட்டகரி என்ன அப்படின்னா, அவங்களோட அக்கௌண்ட் வந்து லாக் ஆகிருக்கும், இல்லை பெர்மனெண்ட்டாக சஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து செகண்ட் கேட்டகரி. தேர்ட் என்ன அப்படின்னா, அவங்களால ரெக்கவரே பண்ண முடியாது, கம்ப்ளீட்டாக அக்கௌண்ட்டே ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. இந்த 3 கேட்டகரியில் தான் இப்போது கரண்ட்டாக நிறைய இன்ஃப்ளூயன்ஸர் ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இல்லை நீங்கள் வேறு ஏதாவது செப்பரேட்டாக ஏதாவது ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு என்னோடய ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீட் ஹெல்ப் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஆர் நீங்கள் என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணுங்கள். என்னை டேரெக்டாக நீங்கள் மெசேஜ் பண்ணலாம், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். சரி, ஓகே. இப்போது என்ன ரீசன்னால் இந்த ப்ராப்ளம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரீசன் என்னென்னா, ஸ்பேம் ஆக்டிவிட்டி. நிறைய பேர் இப்போ இன்ஃப்ளூயன்சராக இன்ஸ்டாகிராமில் இருக்கவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா, அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. அவங்க ஒரு தேர்ட் பார்ட்டி டூலை வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் கூட கனெக்ட் பண்ணி அந்த ஆட்டோமேஷனுக்காக அவங்க இந்த விஷயத்தை வந்து கம்பல்சரி பண்ணுற மாதிரி இருக்குது. இல்லை சம் பெய்ட் டூல்ஸ்லாம் இருக்குது. மனி சாட், சூப்பர் ப்ரொஃபைல், லிங்க் டிஎம், இந்த மாதிரி நிறைய பெய்ட் டூல்ஸ் இருக்குது. பட் அதெல்லாம் நம்மளால் யூஸ் பண்ணி ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கொஷின் மார்க். லிஸ்ட்லிங், இந்த மாதிரி நிறைய அஃபிலியேட் மார்க்கெட்டிங்காக ஆட்டோமேஷன் டூல் இருக்குது. அது நிறைய பேர் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்க. ஸோ அது வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி டூல். அதனாலேயும் உங்களுக்கு ஸ்பேம் ஆக்டிவிட்டி வந்திருக்கும். அதனால கூட உங்கள் அக்கௌண்ட் வந்து நான் சொன்ன இந்த 3 கேட்டகரியில் உங்களுக்கு ப்ராப்ளம் வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. சரி, செகண்ட் என்னென்னா, காப்பிரைட்ஸ் வயலேஷன்னு சொல்லிட்டு நிறைய இந்த டான்ஸ் ஆடி வீடியோ போடுறவங்க, பாட்டு பாடுறவங்க, இந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் என்ன ஆச்சு அப்படின்னா, வித்தவுட் லைசன்ஸ், எப்படி நம்ம யூடியூப்பில் லைசன்ஸ் இருந்தால் மட்டும்தான் அவங்களோட ஆடியோவையோ வீடியோவையோ இல்லை மியூசிக்கையோ ஆட் பண்ண முடியுமோ, இன்ஸ்டாகிராமும் லைசன்ஸ் வந்து கேட்குறாங்க. அதனால கூட உங்களோட அக்கௌண்ட் வந்து இந்த ப்ராப்ளம் வந்து வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. தேர்ட் என்ன அப்படின்னா, மிஸ்லீடிங் கண்டென்ட். நீங்கள் வந்து ஒரு கண்டென்ட்டை காப்பி பண்ணி ரீயூஸ் பண்ணக்கூடாது. அட் த சேம் டைம் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு 300 ருபீஸ்க்கு இந்த ப்ராடக்ட்டை நான் வாங்கியிருக்கேன், இல்லை 1000 ருபீஸ்க்கு இந்த ப்ராடக்ட்டை வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக வந்து பேசிடுறோம்ல. ஆனால் அந்த ஆஃபரில் அந்த ப்ராடக்ட் இருக்கா? சம் பர்சன் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ப்ராடக்ட் என்ன 100 ருபீஸ்க்கு தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அவங்க கொடுக்குற லிங்க்கில் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு 1000 ருபீஸ் ப்ராடக்டாக இருக்கலாம், 1500 ருபீஸ் ப்ராடக்டாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சீட் பண்ணக்கூடாது. இதை வந்து மிஸ்லீடிங் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட் கேட்டகரியாக கொண்டு வராங்க. ஃபோர்த் கேட்டகரி என்ன அப்படின்னா, கம்யூனிட்டி கைட்லைன்ஸை வந்து நம்ம வந்து கம்பல்சரி ஃபாலோ பண்ணியாகணும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சிலவங்களை ஹேட் பண்ணுற மாதிரி பேசுகிறது, யூடிடியாக அவங்க கண்டென்ட் போடுறது, இல்லை பாலிசி அவங்க கொடுத்துருக்க வயலேஷனை மீறி அவங்க ஏதாவது பண்ணாங்கன்னா அது கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் கீழே வரும். இது வந்து ஃபோர்த்து நீங்கள் மஸ்ட்டு செக் பண்ணணும். ஃபிஃப்த்து என்ன அவங்க மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்னா, நிறைய நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து ரிப்போர்ட் வர மாதிரி வீடியோஸ் போடுறோம். இப்போ நம்மளோட அக்கௌண்ட்டை அதிகமாக ரிப்போர்ட் பண்ணாலும் நம்மளோட அக்கௌண்ட் வந்து இந்த ப்ராப்ளம்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. தென் நான் சொன்ன மாதிரி 6th என்ன ஒரு மெயின் ரீசன் அப்படின்னா, தேர்ட் பார்ட்டி டூலை யூஸ் பண்ணுறத இப்போதைக்கு ஒரு 1 or 2 monthsக்கு வந்து ஸ்டாப் பண்ணுங்கள். அதுக்கு என்ன நம்மளுக்கு சொல்யூஷன் வருதுன்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன்.
இதெல்லாம் நீங்கள் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் கம்பல்சரி ஃபாலோ பண்ணியிருக்கணும். இப்போது நம்ம ஹவு டு ப்ரிவெண்ட் இதே மாதிரி ஒரு 6 கேட்டகரி வச்சுருக்கேன். ஒரிஜினல் கண்டென்ட் போஸ்ட் பண்ணுங்கள், நீங்களாக வீடியோ பேசுங்க, நீங்களாக வீடியோ ஷூட் பண்ணுங்கள். அந்த ப்ராடக்டை இப்போது அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அந்த ப்ராடக்டை மேக்ஸிமம் அக்குமுலேட் பண்ணி அந்த ப்ராடக்டை நீங்கள் ஷூட் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இது ஃபஸ்ட்டு கேட்டகரி. செகண்ட் கேட்டகரி, மியூசிக் லைசன்ஸ் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. ஏஐ கிட்ட சொல்லி நீங்கள் ஒரு மியூசிக் ரெடி பண்ணி கூட நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணிக்கலாம். தேர்ட் ஒன், பாட் டூல் வந்து யூஸ் பண்ணாதீங்க. பாட் ஃபாலோவர்ஸ் இல்லை இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் யூஸ் பண்ணி அவங்க ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிடுறீங்க. பாட் டூலை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஹானஸ்ட்டாக ப்ரமோஷன் பண்ணுங்கள். ஒரு சில பேர் ரம்மி, பிட்டிங் இந்த மாதிரிலாம் நீங்கள் காசு வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணிடுறீங்க, அதுக்கப்புறம் உங்கள் அக்கௌண்ட் சஸ்பெண்ட் ஆச்சு ப்ரோ அப்படின்னு கதறுனாலும் அதை ரெக்கவர் பண்ணுறது கஷ்டம். ஸோ நீங்கள் ஹானஸ்ட்டாக ப்ரமோஷன் பண்ணுங்கள். உங்களோட சேனலுக்கு நீங்கள் ஹானஸ்ட்டாக இருங்க, உங்களோட ஃபாலோவர்ஸ்க்கும் நீங்கள் ஹானஸ்ட்டாக இருங்க. இது எல்லாமே என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் உங்ககிட்ட சொல்கிறேன். அட் த சேம் டைம் ஃபிஃப்த்து என்னென்னா, அத்தென்டிகேஷன் வந்து ஆன் பண்ணிடுங்க. 2 ஃபேக்டர் அத்தென்டிகேஷன் இருக்கும். அதை கம்பல்சரி உங்களோட அக்கௌண்ட்டில் உங்களோட மொபைல் நம்பர், ஜிமெயில் ஐடிலாம் கொடுத்து அந்த விஷயத்தை கம்பல்சரி ஆன் பண்ணிடுங்க. 6th ஒன், ஏதாவது உங்களுக்கு சஸ்பெண்ட் ஆகிருக்கு, அப்பீல் கொடுத்துருக்கீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். மறுபடியும் மெட்டா கிட்ட நான் இந்த மாதிரி வந்திருக்கு, இது வந்திருக்கு, அது இருந்திருக்கு நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்னும் உங்களோட அக்கௌண்ட்டு வந்து பாதாளத்துக்குள்ளே போயிடும். ஸோ ஏதாவது நடந்துச்சுன்னா வெயிட் பண்ணுங்கள், பேஷண்ட்டாக இருங்க. ஸோ டெஃபினட்டாக உங்களோட அக்கௌண்ட் வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லாமே என்னோடய ஓன் ஒப்பீனியன், நான் கேதர் பண்ண டேட்டா. என்னோடய அக்கௌண்ட்டு நான் ரெக்கவர் பண்ண மெத்தட், என்னோடய அக்கௌண்ட்டுக்கு ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன சொல்யூஷன் இருக்குது, ப்ளஸ் இன்ஸ்டாகிராமோட கம்யூனிட்டி கைட்லைன்ஸை நான் ரீட் பண்ணி எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னும் நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணணும், இல்லை இது எப்படி பெர்ஃபெக்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு தெரில, இது நீங்கள் லேர்ன் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்கன்னா என்னோட அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்கள். இது நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நிறைய பேர் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணிகிட்ருக்கீங்களா, ஸோ அது எப்படி ப்ராப்பராக பண்ணணும்னு தெரியாதனால தான் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க. ஸோ தெரிஞ்சுக்கோங்க. வேறு ஏதாவது இதை பற்றி பேசலாம் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதை பற்றி ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபன்னான வீடியோ வந்து மேக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட் மீ.